வெல்கம் டு எட் another எபிசோட் ஆஃப் பார்க்கிங் முத்தா. இந்த எபிசோட் வந்து நாங்கள் மகாராஜா படம் பார்த்துட்டு உடனே ரெக்கார்ட் பண்ண எபிசோட். இதில் நிறைய ஸ்பாயிலர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மகாராஜா படம் பார்க்கல அப்படின்னா இந்த எபிசோடு இப்படியே ஆஃப் பண்ணிட்டு போய் படத்தை பார்த்துட்டு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பயப்படுறானுங்க பிரதர். அவனுக்கு ஆக்சுவலா அவனுக்கு ஒரு செம பயம் இருக்குடா. அவனா சூப்பரா படம் எடுப்பான் போல மாப்பிள்ள. ஆனா அவனுக்கு பயம், நம்ம ஆடியன்ஸை பார்த்தாலே பயம் போல. இவங்களுக்கு எல்லாம் புரியாது. நான் வந்து இந்த படத்துல எனக்கு செம காண்டான மேட்டர் என்ன, எடிட்டரும் மியூசிக்கும் ஒருத்த பண்ணிருக்கான். மியூசிக் பாட்டா எனக்கு செம காண்டாயிடுச்சா. மியூசிக் ஏன்டா மொத்தம் ஒருத்தன் சூப்பரா எடுத்து வச்சிருக்கான் படம், என்னடா மியூசிக் போட்டு கொடுத்துருக்கிற மாதிரி இருந்துச்சு. மியூசிக் நீ நான் போட்டாலே நல்லா போடுவோங்கிற மாதிரி இருந்துச்சு மியூசிக். நான் ஆக்சுவலா அந்த இதுக்கு ரீல்ஸ் போட தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சுடா படத்தோட மியூசிக். ஆமா பிரதர், உண்மையிலே அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ வருது. ஒரு சவுண்ட் ஸ்டேஜே இல்ல. திடீர்னு சிந்த்ல ஓடுது, திடீர்னு நம்ம ஊர் இதுல ஓடுது, திடீர்னு எங்கேயோ சீரியல் மியூசிக், கிளைமாக்ஸ்லாம் சீரியல் மியூசிக் ஓடிட்டு பாத்தீங்களா? அதான்டா கம் பண்ணிட்டு இருந்தேன். என்னடா இப்ப இல்ல வீட்டுக்குள்ள வரும்போது அதை போட்டு மாட்டேன் கலாய்ச்சினா என்ன மியூசிக் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு. ரொம்ப படத்தோட பெரிய லெட் டவுனே வந்து மியூசிக் தான்டா. ஆமா, அது இல்லாம நான் முக்கியமான சொல்றீங்களா, பிளாட்லயே இவன் பயந்துட்டான். நான் எதை தெரியுமா சொல்றேன், இவன் இல்ல இவன் இந்த ஓல்டு பாயோ இல்ல அந்த இன்னொரு இரட்டாவே எடுத்தீங்கன்னா அவனுங்க ஆக்சுவலா அதெல்லாத்தையும் விடவே இன்னும் கட் ரெஞ்சிங்கான இதே ட்விஸ்ட்ல இன்னொரு படம் இருக்கு. அதை மாறனே பாக்கலையாட்டு இருக்கு. பாத்துருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. இன்சென்டிவ்ஸ் பாத்திருக்கீங்களா? பை டெனிஸ் வில்லியம்ஸ். பார்த்தது இல்ல. ஐயோ, நான் அதுல ஒரு மெயின் ட்விஸ்ட சொல்லி தொலைச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு பரவாயில்ல சொல்லுங்க. அதான் அதுல எல்லாம் அடிக்கும் பாரு உங்களுக்கு. அப்படியே உனக்கு குப்புன்னு ஆகும் ஒரு செகண்ட் அவன் அந்த ட்விஸ்ட இறக்கும் போது. சரியா? இதுல உனக்கு அது வராதுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுமா? இவன் ஒரிஜினலா அடிச்சு சொல்றான் பிரதர். ஒரிஜினலா இவன் எழுதும் போது இவ்வளவு காம்ப்ளிகேட்டே ஆகல. அந்த அப்பா கேரக்டர் தான் இந்த ரேப்பும் பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரிதான் அவன் எழுதிருப்பான். சரியா? ரொம்ப சிம்பிள். 2 பேருக்கு நடுவில் நடக்கிற கதை இது. என்னோட லைஃபை நீ எடுத்தல, அதனால உன்னோட லைஃப் இப்ப நான் கெடுக்கிறேன்னு சொல்லி இவன் வந்து ரிவெஞ்சுக்கா அந்த பொண்ணை கெடுத்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருப்பான். சரியா? கதையை கேட்கறவன் பூரா சார் என்ன சார் அப்பாவே பொண்ண இது நானும் யோசிச்சேன். ஆக்சுவலா எங்க தெரியுமா வந்து உனக்கு எங்க எனக்கு ஆக்சுவலா நம்ம ஒரு படத்தை ரொம்ப சின்சியரா பாத்துட்டு இருப்போம். எங்க தெரியுமா உனக்கு இந்த படம் என்னடாதுன்னு தோணும், அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டு சரி வாங்கடா நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு கிளம்புவானு தெரியுமா? ஆமா ஆமா. அங்கே வந்து டேய் என்னடா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற. அதுக்கப்புறம் அதை எப்படி தெரியும் மேட்ச் பண்ணிருப்பான். நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் இதை சொன்னேன். இந்த லாஜிக் பிளாஸ் சொல்லும்போது அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, சண்டை போட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்லுவான்னா வந்து ரேப் வரைக்கும் பண்ணிட்டான், இதுவே அவனுக்கு லைஃப்லாம் ஞாபகம் வச்சிருக்க மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி அதை மேக்கப் பண்ணிருப்பான் பையன் அந்த இதுல ஃபைட்ல. ஆக்சுவலா இது மாதிரி இருந்தாதான் கரெக்ட். அவன் இவன் இதுல மட்டும் நல்லவனா இருக்கான், டேடுங்கிறதோட அவனும் ஒரு கேரக்டரே இல்லடா, தேவையே இல்லடா. அது அவன் பயந்ததுனால தானே அந்த கேரக்டரே வச்சிருக்கான். எல்லாரும் சேர்ந்து அவனை வந்து நம்ம ஊர்ல அப்படியெல்லாம் காட்ட முடியாதுப்பா, அது அப்பாவே இது அப்படின்னு ட்விஸ்ட் வச்சா அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அது பண்ணக்கூடாது, வேணான்னு பயமுறுத்தி அவனை வந்து சரி டைரக்டா அனுகா காஷ்யப் பண்ணல, அவன் கூட வந்தா இன்னொருத்த பண்ணாங்கிற மாதிரி அதை மொழுவி என்னென்னமோ பண்ணி சிங்கம்புரி கேரக்டர் உள்ள கொண்டு வந்து அவனை வச்சு ஒரு சுத்தல்ல விட்டு என்னென்னமோ பண்ணி வச்சிருப்பான். அது உனக்கு எங்க அடி வாங்கும்னா அது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு வச்சுக்க. அதனால அதுல மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, அவ என்ன கேட்பா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் என் முன்னாடி கொண்டு வந்து காட்டுன்னு கேட்பா. ஆமா, இவன் பாட்டிக்கு இவனை பிடிச்சி கரகரன்னு அரைச்சு போட்டுருவான். சம்பந்தமே இல்லாம அனுராக் காஷ்யப் கிட்ட முன்னாடி கொண்டு போய் அவளை நிப்பாட்டுவான். நீ அவனை தானே நியாயமா இவன் முன்னாடி கொண்டு வந்திருக்கணும். இவன் மூஞ்சியே தெரியாது அவளுக்கு, இவன் யாருன்னே தெரியாது. அது என்னன்னா ஆக்சுவலா ஒரே ஆளு, அந்த 2 கேரக்டருமே ஒரே ஆள். சரியா? இவ்வளவு காம்ப்ளிகேட்டே ஆகாது. சிங்கம்புரிங்கிற கேரக்டரே இல்லாமதான் இந்த படம் போயிருக்கணும். அதுக்கு பயந்துட்டான் இவன். நம்ம ஊர்ல இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவனா பயந்துருக்கணும், இல்ல கூட இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து அவனை பயமுறுத்தி இருக்கணும். பயமுறுத்தி இந்த நிலைமை கொண்டாந்து விட்டானுங்க. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நல்ல ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இதை எடுத்து அதுல நிறைய தண்ணி ஊத்தி டைல்யூட் பண்ணிடுவானுங்க தெரியுமா, எஃபெக்டே தெரியாத மாதிரி. அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இத நான் சொன்ன ஆங்கிள் இப்ப அந்த சிங்கம்புலி கேரக்டரே இல்லாம இந்த படத்தை பிளே பண்ணி யோசிச்சு பாரு, செமையா ஹிட் ஆயிருக்கும் உனக்கு கடைசியில அது. ஆமாம் பிரதர். டேய் ஆக்சுவலாவே உனக்கு இரட்டா ஹிட் ஆனதுக்கான மெயின் ரீசனே அவன் ரேப் பண்ணிருப்பாங்கிறதாண்டா. ஆமா,
ஆனா அதான் இது அவன் சேஃபா ப்ளே பண்ணிருக்கான். ஆனா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்னா அந்த ஹிட்ட கவர் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு தோணும். ஆமா இவன் சேஃப் ப்ளே பண்ணிட்டான், ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அது ஆக்சுவலா அதாவது எனக்கு எப்படி ஏன் இருந்துச்சுன்னா காண்டுனா பொண்ணு ஓட்டு போகாம அப்படியே போயிட்டு இருக்கீங்கிற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. அந்த நிறைய ஆங்கிள்ஸ்ல நிறைய பிரச்சனை இருந்துச்சு இந்த கதையில. என்னோட மெயின் ப்ராப்ளமே என்னன்னா, டேய் நீ மத்ததெல்லாம் கூட நான் அலோவன்ஸ்ல விட்டுருவேன். ஐ லெட் அதர்ஸ் பாஸ் இஃப் யூ கேம். அதாவது நீ தைரியமா கதை சொல்ற ஆளா இருந்தீங்கன்னா மத்த அந்த லூப் ஹோல்ஸ் எல்லாம் கூட நான் மன்னிச்சு விட்டுருப்பேன். உனக்கு அந்த தைரியமும் வரல, ஃபுல்லா ரஃபா இறங்கி கதை சொல்ற தைரியமும் வரல. அட் த சேம் டைம் வந்து ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸ் விட்டு வச்சிருக்கேன். இப்ப எப்படி நான் இதை அக்செப்ட் பண்ணிக்குவேங்கிற மனநிலை. அதாவது எப்ப தெரியுமா போறது நமக்கு காண்டாகும், ஒரு படத்துக்கு பொட்டன்ஷியல் இருந்து அதை வேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வெறியாகும். ஒரு படம் குப்பை படமா இருக்குன்னா வெளியே வரும்போது குப்பை படம் தான் அப்படின்னு வெளியே வந்துருவோம். இந்த படம் கூட இவன் பொட்டன்ஷியலோட இந்த படத்தை தூக்கி குப்பையில கடைசியில அந்த ட்விஸ்ட் டைல்யூட் பண்ணி இவன் இதாக்கும் போது டே ஈஸியா சூப்பர் படமா மாத்திருக்கலாம் வேடா, ஏன்டா ஜஸ்ட் மிஸ்ல மொக்கையாக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங் வந்துருது நமக்கு லாஸ்ட்ல. அதுதான் எனக்கு முதல்ல வெறியாச்சு. ரெண்டாவது விஷயம் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் அனுராக் காஷ்யப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி மேனா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நார்மல் மனுஷனா காட்டிட்டு அதுக்கப்புறம் அவனோட நைட் லைஃப் காட்டியிருக்கணும். இல்ல பிரதர், ஃபர்ஸ்ட் இந்த அனுராக் காஷ்யப் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவனோட குடும்பம், குழந்தை, பாசம், அவன ஒரு நார்மலான மனுஷனா அவன ஒரு ஃபேமிலி மேனா காட்டிட்டேன். ஃபர்ஸ்ட் அவன் அந்த கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனோட அந்த நைட் லைஃப் காட்டியிருந்தான்னு வச்சுக்கேன், உனக்கு ஓரளவுக்கு அவன் கடைசியில அவன் மேல வந்து உனக்கு அந்த ஃபீலிங் ஹிட் ஆகிறதுக்கான இடம் உனக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ஆயிரும்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செம ரூத்லெஸ்ஸான கில்லர்ஸா காட்டிடுவானுங்க அவனுக்கு 3 பேரையும். இப்போ டக்குன்னு கட் பண்ணி அவருக்கும் குடும்பம் தானே, அவருக்கும் குழந்தை தானே, அவருக்கும் வாழ்க்கை தானே அப்படின்ற ஆங்கிள் ஓட்டிட்டு இருப்பானுங்க படத்தை. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு துளி கூட ஒட்டவே இல்லை. இப்ப என்னடா, அதாவது ரேப்பிங் இஸ் பேட் பட் மர்டரிங் இஸ் குட்டாடாங்கிற மாதிரி இருக்கும் உனக்கு. அப்படிதான் எடுத்து வச்சிருப்பான். ஏதோ சிங்கம்புலி கேரக்டர் ரொம்ப கேவலமான கேரக்டர் மாதிரி ட்ரீட் பண்ணி எழுதி வச்சிருப்பான். ஆனா அனுராக் காஷ்யப் கேரக்டர் நல்ல கேரக்டர்ங்கிற மாதிரி எடுத்து வச்சிருப்பான். இல்லடா, எனக்கான படம் பார்க்கும்போது அனுராக் காஷ்யப் கேரக்டர் நல்ல கேரக்டர் மாதிரிலாம் தோணுடா. அவன் நல்ல கேரக்டர் மாதிரினா இல்லடா, உனக்கு புரியுதா? இப்போ சிங்கம்புலி வர்ஸ் தென் அனுராக் காஷ்யப்ங்கிற ஆங்கிள் தான் இவன் ப்ளே பண்ணிடுவான் படத்தை. இவனுக்கு என்ன தெரியுமா என்ன பண்ணிட்டானுங்கன்னா, சிங்கம்புலி தலைமையில எல்லாத்தையும் போடுங்க, அந்த அளவுக்கு தான் முடியல இல்லைங்கிற மாதிரி பண்ணிட்டானுங்களா. அதுதான் தப்புங்கிறேன். அது எப்படா, ஏன்னா இப்ப இவன் வந்து அவனை விட மோசமான ஆளு, சரியா? ஆக்சுவலா என்ன இது பண்ணி பாத்தீங்கன்னா இவன் வந்து they just want to give கடைசியில நீ இவனுக்காக ஃபீல் பண்ணுவேன்ற மாதிரி எடுத்து வச்சிருப்பான் அவன் படத்தை. இப்படி பண்ணிட்டேப்பா அப்படின்னு எப்படா எனக்கு அப்படி ஃபீலிங் வரும். கமல், நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்த படம் வந்து நீ ஆடியன்ஸுக்கு எம்பத்தைஸ் பண்ற மாதிரியே மியூசிக் போடக்கூடாதுடா. இது விட்டு அவனுக்கு ஜஸ்ட் அவனுக்கு அப்சர்வ் தான் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி தியேட்டர் விட்டு வெளியே வந்து நான் முதல்ல அதான் சொன்னேன். இந்த 2-3 டயலாக்ஸ் இந்த மியூசிக் எல்லாம் என்ன ஆயிருன்னா அவனை நீ புஷ் பண்ற ஆடியன்ஸ் வந்து பாருங்களேன் இப்படி பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா டேய் நீ இன்னொன்னு கூட யோசிச்சு இருந்திருக்கலாம்டா. அவன் கடைசியில அவன் அந்த மாதிரி பண்றான் இல்லையா, அந்த கதறிட்டு வருவான்ல, இந்த மிஷ்கின் பட ஆக்டிங் போட்டுருப்பான் தெரியுமா, அம்மா கண்ணு அப்படின்னு. அப்ப சீரியல் மியூசிக் போட்டா எப்படா நீ சொன்ன, ஆக்சுவலா இவன் சொன்னதுனாலதான் அவன் அப்படி போட்டிருக்கானா என்னன்னே தெரியலடா. அது ரொம்ப இன்சென்சிபிளா இருந்துச்சு ஆக்சுவலா மியூசிக். வெளியே வரும்போது நான் இதான் பேசிட்டேன். இந்த மாதிரி படங்கள்லாம் நீ அந்த நான் இவன் ரெஃபரன்ஸ் கொடுத்த படங்கள் எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னாலுமே எப்படி ட்வீட் பண்ணிருப்பானா, இப்போ ஒரு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த ஆக்சிடென்ட்டை நம்ம நின்னு பாக்குறோம். நம்மளால அதை ப்ரிவென்ட் எல்லாம் பண்ண முடியாது, ஆனா நம்ம அதை பார்க்காம இருக்கலாம். ஆனா நம்ம அப்படி பார்க்காம போக மாட்டோம். அதை அதான் ஹியூமன் நேச்சரு. அங்க ஒரு டிராஜிக்கான ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை பார்க்காம நான் திரும்பிட்டு போலாம். ஆனா அதை பாக்குறோம் நம்ம, அது somehow we have to see itங்கிற அந்த ஒரு urge வருது நமக்கு. அந்த மாதிரி தான் இந்த படத்தை ட்ரீட் பண்ணணும். எனக்கு அந்த இடத்துல தான் பிரதர் இவன் என்னத்துக்குடா இப்போ அப்படியே போட்டு ஆக்சுவலா அந்த எங்க இருந்து தெரியுமா உனக்கு வெறியாக ஆரம்பிக்கும், அந்த டயலாகா வைப்பான் தெரியுமா, அந்த பொண்ணு வந்து இவன்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு டயலாக் பேசும் தெரியுமா, இதுல இருந்து நான் மீண்டு வருவேன், அப்படியெல்லாம் உடஞ்சு போயிட மாட்டேன். அதெல்லாம் வந்து டேய் தம்பி இதெல்லாம் டயலாகா வரக்கூடாதுடா, இதெல்லாம் அதுவா தெரியணும்டா, அது ஆடியன்ஸுக்கு ஃபீல், நீ சொல்லக்கூடாதுடா இதெல்லாம். அது கேரக்டர்லாம் வாய திறந்து நான் மீண்டு வருவேன்லாம் எந்த கேரக்டருமே சொல்லாதுடா. அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் வெக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இவன் வந்து அம்மா அம்மா ஐயோ தாயே தெய்வமே அப்படி மாதிரிமா. கமலே, இது ஆக்சுவலா எனக்கு நீ சொல்றது கரெக்டா இருக்கலாம், 100% கரெக்டா இருக்கலாம். நித்திலன் ஆக்சுவலா இந்த சீன் எப்படி யோசிச்சிருப்பான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா, கண்டிப்பா விஜய் சேதுபதி வந்து
அந்த செயினை திருப்பி அவன்கிட்ட போடுற மாதிரி தான் வச்சிருந்துருப்பான்டா, நான் கண்டிப்பா சொல்றேன். தெரியல பிரதர் எப்படி. அதான் எனக்கு ஆக்சுவலா என்ன தெரியுமா பிரதர் இருந்துச்சு, அந்த செயினை வந்து அவன் ஆக்சிடென்ட்லா டிஸ்கவர் பண்ணிருந்தாலே செமையா இருந்திருக்கும். இந்த பொண்ணு வந்து குடுக்கணும்ன்ற அவசியம். ஆக்சுவலா நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீ அப்படியே எழுதாத. நீங்க வந்து விஜய் சேதுபதி செயினை கொடுக்குதான் ஃபர்ஸ்ட் வந்தான்ல அவன்கிட்ட. ஆமா ஆமா. ஆக்சுவலா அவன் உனக்கு அந்த சினிமேட்டிக்காவும் இருக்கும், அவன் கடைசியில வந்துட்டு செயின் கொடுத்தான்னா. ஆனா நான் வந்து விஜய் சேதுபதி வந்து கடைசியில இப்படி ஆயிடுவான். அவன் நீ என்னதான் வந்து அடுத்தவன் பிள்ளை எடுத்து இவன் வளர்த்தனாலும் இவன் பிள்ளைய வளர்த்திட்டு இருக்கான். இப்ப இவன் மேல மரண காலில தானடா இருப்பான் அவன். ஆமா. அப்ப வந்து நான் ஆக்சுவலா விஜய் சேதுபதி இந்த இடத்துல வந்து அவன் இதுக்கு மேல உனக்கு என்னடா வேணும்னு சொல்லிட்டு விட்டு போறானாலுமே அவனுக்கு வந்து ஒரு செம டிஸ்கஸ்ட் இருக்கு இவன் மேல. இந்த ரிவியூல ஆக்சுவலா அவனுக்கு பெரிய இதுதான். ஆமா பிரதர், ரிவீலிங் திஸ் டு ஹிம் இல்லையா. எப்ப இவனுங்க 7 மாடி மேல போய் ஃபைட் சீன் வைக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பவே நான் என்ன சொல்லிட்டேன், எனக்குமே சப்கான்ஷியா தெரிஞ்சிச்சு இப்போ இந்த ரிவீல். ஏன்னா எங்க 2 பேருக்கும் இதுதான் ரிவீல்னு தெரியும். முதல்ல அந்த ஃபைட் சீன் ஆரம்பிக்கும் முன்னாடி இது ரிவீல் ஆக போகுதுன்னு தெரியும். எப்போ அந்த லொகேஷன் சூஸ் பண்ணாங்களோ அப்பயே எங்களுக்கு தெரியும் கிளைமேக்ஸ்ல இங்க இருந்து குதிச்சு சாவாங்கிறது எங்களுக்கு அப்பயே தெரியும். சோ நான் என்ன அந்த பொண்ணு வந்திருக்கிறது தேவைடா கடைசியில. டேய் அது மொத்தமுமே தேவையே இல்ல. ரொம்ப ரொம்ப மொக்க கொஸ்டின் இல்ல. ஒரு பொண்ணு வந்து ஏன் தேவையில்லாம வந்து அவன் ஏதாவது பண்ணணும்னு சொன்னா பரவாயில்ல, அவன் பார்த்து என்னடா பேசுறது. ஆக்சுவலா செம டம்மியா இருக்கும்டா. நகையெல்லாம் கொண்டாந்து போடும், எல்லா நகையும் கொண்டா. எதுக்கு இப்ப நீ அந்த நகை அந்த செயின் அவன் பாக்கணும், அதுக்கு நீ இவ்வளவு கன்வல்யூட்டடான அதுக்கு டைரக்டா இவனே கொடுத்தான்னு வச்சுக்கேன், பார்த்தான்னு வச்சுக்கேன், அதுவே தேவையில்லைங்க. அவன் கொடுத்தாலே கெட்டாதாங்க இருக்கும். அதான் பிரதர், நீங்க எவ்வளவோ நல்ல வழிகள் இருக்கும். இவன் என்ன பண்ணிடுவோம் பாத்துருக்கீங்களா, அந்த பொண்ணு வந்து இவன் அவங்க அப்பா கண்டுபிடிச்ச அட்ரஸ்ல இங்கதான் அவனை புடிச்சு வச்சிருக்கேன் வாமா அப்படின்னு போன் பண்ணி சொல்லுவான். அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நகையெல்லாம் ஒரு அதான்டா நான் கேட்டேன். ஆனா முதல்ல என்னோட ப்ராப்ளமே அதுதான். சிங்கம்புலி நான் முதல்ல அதான பேசணும். சிங்கம்புலி தான் ஆக்சுவலா இவனுங்க சிங்கம்புலியே கேஷுவலா ஆஃப் ஸ்கிரீன் அது கழுத்தறுத்து கொள்றத முடிச்சிருவாங்க. அது ஆக்சுவல் கல்பிரிட் ஆக்சுவல் இது இவ யார்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ண யார்கிட்ட எல்லாமே அவன் தான். ஏன்னா அதான் நான் சொல்றேன்ல, இவன் என்ன தெரியுமா, இவனோட ஒரிஜினல் ஸ்டோரி படி அனுராக் காஷ்யப் கேரக்டர் தான் ரேப் பண்ணது. ஆனா ஸ்கிரிப்ட்ல எல்லாரும் இவனை பயப்படுத்தவும், இது நம்ம ஊர்ல ஒத்துக்குவாங்கன்னு பயப்படுத்தவும் சிங்கம்புலி கேரக்டர் அனுராக் காஷ்யப் கேரக்டர் வந்து பிரித்து எழுதப்பட்டது, தனியா ஒரு புது கேரக்டரா உருவாக்கி எழுதியிருக்கான். ஆனா ஃபைனல் ஸ்டாண்ட் ஆஃப் இவங்க 2 பேருக்கு தானே வச்சாகணும், ஏன்னா இவன் பொண்ணு தானே அது. அதனால சம்பந்தமே இல்லாம இவன் கிட்ட வந்து அவ பேசுற மாதிரி வச்சிருப்பான். நீ ஒரிஜினல் கதை படி போட்டேன்னா இது ஒர்க் ஆகும், இன்னும் ஹார்ட் ஹிட்டிங்காவும் இருக்கும். ஏன்னா இவ்வளவு பேசுறோம் நம்ம, நான் இதை சொல்றேன், இதாண்டா இப்படிதாண்டா இருந்திருக்கும், இப்படி வச்சிருந்தா ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கும் புரியுது ப்ரோ. ஆனா அவன் படம் எடுத்தான், சூப்பரா கிரிட்டிக்கலா ரெகக்னைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 8 வருஷம் ஆகி போச்சு, அடுத்த படமே எடுக்கல. லோகேஷ் கனகராஜ் எல்லாம் அவன்கிட்ட தான் படம் எடுக்கிறதுக்கு காணாமா தெரியுமா? அப்படியா? எனக்கே இப்பதான் தெரியும். லோகேஷ் கனகராஜ் ப்ரொடக்ஷனுக்கு இந்த படம் ஒன்னாவது ப்ரொடியூசருங்க. அப்படியா? ஆமாங்க. நான் உள்ள போனே மாஸ்டர் தீம் மியூசிக் ஓடிச்சு, அதுக்கப்புறம் இது ஓடிச்சு. என்னன்னு கேட்டா மாஸ்டர் தீம் மியூசிக் ஓடுனது அவனுங்க அவன் படம் ஜி ஸ்குவாட்ரா, இது வேற ஏதாவது அந்த ஜி ஸ்குவாட் சரிதானா சொன்னா, ஜி ஸ்குவாட் ப்ரொடக்ஷன்ல இருந்து வரல. ஆனா அவனோட சொந்தக்காரன் ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ வச்சிருக்கானாமா, அவன் தான் வச்சிருப்பானுங்க. ஆமா, அதான் இது இன்டைரக்டா லோகேஷ் கனகராஜன் ஒரு கை இந்த படத்துல. அது என்னன்னா நித்திலன் சுவாமிநாதன் வந்து இவன் லோகேஷ் கனகராஜுக்கு ரொம்ப பழைய குரு, புரியுதா? லோகேஷ் வந்து இவனுங்க எல்லாம் ஒரே கேங்டா. இவன் மாவீரன் டைரக்டர், நம்ம பையன் லோகேஷ். அதான் அவன் லோகேஷ் வந்து அவன் சொல்லுவான், இதை ஜஸ்டிஃபை பண்ணான், இப்படிதான் ஜஸ்டிஃபை பண்ணான். யோசிச்சு பாருங்க பிரதர், இப்ப லோகேஷ் கனகராஜன் ஒருத்தன் என்னன்னே தெரியாம இருக்கான், நீங்க வந்து அவனுக்கு இப்படி ஷார்ட் வீடா இப்படி பண்றான்னு சொல்லி அவன் பல இன்டர்வியூ லோகேஷ் சொல்லிட்டு இருப்பானாமா. நித்திலன் தான் வந்து இவனுக்கு ஒரு சீன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஜெக்ட்லயோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரேம்லயோ ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஜெக்ட்லயோ இல்ல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரேம்லயோ தான் முடிக்கணும், ஏனதானு ஆரம்பிக்க கூடாது, ஏனதான் அதெல்லாம் இவன் தான் சொல்லி கொடுத்தா எனக்குன்னு சொல்லிட்டு இருப்பானாமா. இப்ப அந்த மாதிரி நீங்க ஒரு பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு படம் எடுத்துட்டீங்க, அந்த படம் கிரிட்டிக்கலி அக்ளைம் ஆகுது, ஆனா 5 பைசா சம்பாதிக்கீங்க. உங்களுக்கு அப்புறம் வர பசங்க வேற லெவல்ல சம்பாரிச்சு எங்கெங்கயோ ஏறி போயிட்டு இருக்காங்க. அந்த பசங்களே உங்களை ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்த படம் எடுக்க சொல்றானுங்க 8 வருஷம் கழிச்சு. இப்போ அவனுங்க ஒரு 4 சஜஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கேன், இந்த மாதிரி மாத்திக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம், கொஞ்சம் கமர்ஷியலா செட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு 4 சஜஷன் கொடுக்குறாங்கன்னா முடியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு ஹரிகரன் கேட்கறான் என்கிட்ட.
இப்போ அது லோகேஷ் வேணா சொல்லியிருப்பான்னு வச்சுக்கேன், இல்ல சூப்பரா நான் இருக்குண்ணே. ஆக்சுவலா ஆனா நான் அப்படி இப்ப லோகேஷ் சொல்றானா இவன் சொல்ற அந்த மாதிரி டைனமிக்ஸ்க்கே போல. ஆனா அஹ் நான் பொதுவாவே நித்திலன் மேபி இந்த மாதிரி ஆளா இருப்பான்டா, கொஞ்சம் ஓவர் பவர் பண்ணி பேச தெரியாதுல்ல ஆமா அந்த மாதிரி. இன்னொன்னு அவன் அசோசியேட் ஆன ஆட்கள் எல்லாம் பார்த்தல, எடிட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு என்னமோ அவன் மேலதான் மாப்பிள்ள டவுட்டா இருக்குங்கிற மாதிரி எடிட்டர் மேல ஒரு ஹியூஜ் டவுட் இருக்குங்க. ஆமா, அதுவும் கொஞ்சம் அவன் குப்பமா இன்டர்வியூல தான் இருக்கும். சொல்லிட்டு இருப்பான் 3 மணி நேரம் படம் இது, அப்புறம் நாங்க ம். கட் பண்ணி எப்படியோ 2.5 மணி நேரம் மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பிலமின்ராஜ் ஏதாவது விளையாண்டுருக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அதான் எல்லாத்தோட சஜஷனையும் யாரு வேணா சொல்லியிருந்துருக்கலாம்டா, விஜய் சேதுபதி அதான் கூட brother, சொல்லியிருந்திருக்கலாம். எக்ஸாக்டா இதுதான் சொன்னான். லோகேஷ்னு சொல்ல, ஆனா என்ன சொன்னானா, இப்போ இந்த மாதிரி ஒரு 8 வருஷம் முன்னாடி ஒரு நல்ல படம் எடுத்திருக்க, ஆனா காசே சம்பாதிக்கல, உனக்கு அப்புறம் வந்தவன் எல்லாம் காசு சம்பாதிச்சிட்டான். இப்போ எல்லாரும் உன்கிட்ட சஜஷன் கொடுத்தாங்கன்னா அது ஏத்துக்கிற இல்ல வேணான்னு சொல்ற மனநிலை உனக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டான். அப்புறம் தான் எனக்கு ஆமா ஆமா அப்படிதான் இருந்திருக்கும். ஐயோ நம்ம சரி நம்மளா தனியா எதுவும் பண்ணி உறுப்புல, இவனுங்க எல்லாம் சொல்றது, இவங்க எல்லாம் ஆல்ரெடி சக்சஸ்க்கு போயிட்டானுங்க, ஒருவேளை இவனுங்க சொல்றதை கேட்டு நடக்கணும் போல அப்படிங்கிற லாஜிக்லாம் அவன் ஒத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அதை பண்ணிருக்க கூடாதுங்கிறத என்னோட. அப்படி பண்ணா கடைசி வரைக்கும் இந்த மாதிரி டைல்யூட்டட் ஷிட் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். ஒர்க் ஆகுதோ இல்லையோ, நீ முதல்ல ஒரு ஐடியா வச்சிருக்கனா அது மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கறத எனக்கு இந்த படம் பார்த்து புரிஞ்சது. இது இட் குட் ஹவ் பீன் சம்திங் கிரேட், டக்குனு தூக்கி குப்பையில போட்ட நீ. சிங்கம்புலி கேரக்டரோட ஹோல் போர்ஷனே செம ஒக்கையா இருக்கும் பாத்தீங்களா. அது மெயினா எனக்கு காண்டானதே எதுனா, இவன் அந்த நட்டி வந்து அவனை வீட்டுல விட்டு லாக் பண்ணிட்டு கிளம்புவானுங்க தெரியுமா. ஆமா அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதான் அது ரொம்ப கேவலமா இருக்கும். டைரக்ட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த சீனு. அது அட்லி நான் டைரக்ட் பண்ண மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஆமா, ஏதோ 5 நாள் ஓகே ஷார்ட் பிலிம் செய்வது எப்படி அப்படின்னு ஒருத்தன் கூகுள் பண்ணிட்டு போய் டைரக்ட் பண்ணா எப்படி டைரக்ட் பண்ணிருக்குமோ அப்படி இருந்துச்சு அந்த சீன். செம அமைச்சூரா இருக்கும். ஏன்னா எனக்கு அதான் அது பார்க்கும்போது கன்ஃபார்மே பண்ணேன், ஏன் அப்படி இருக்குன்னா சிங்கம்புலி கேரக்டர் இவனோட கதையிலேயே இல்ல, இவனுக்கு அந்த சீனை எடுக்கிற டிரைவ் இல்ல. அவன் சாகிறது வந்து இவனோட மைண்ட், இவன் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல இவனுக்கு அது கிடையவே கிடையாது. அப்ப ஆக்சுவலா நீ என்ன பண்ணும், அவனை கொல்றதுதான் நீ ஃபுல் கெட்டாரிட்டிக்கா காட்டணும். அவன் சாகும் போதுதான் எனக்கு மனசுல சந்தோஷமே வரணும். அவன் சாகுறது ஒரு ஆஃப் ஸ்கிரீன் டெக் மாதிரி ஒண்ணுமே இல்லாம தம்மியா கொண்டுருவானுங்க அவனை. நீ அவனைதான் கொண்டு வந்து இவன் நிறுத்திருக்கணும், நீ அதையும் பண்ணல. இல்ல அவனை கொல்றதாவது செம ப்ரூட்டலாவோ செம இதாவோ இருக்கணும், அதுவும் இல்ல. ஏதோ டம்மி சீக்வன்ஸ் மாதிரி டைரக்ட் பண்ணி வச்சிருப்பான். இந்த ஃபைனல் சீக்வன்ஸை வெறித்தனமா எடுக்கிறான்னு சொல்லி கேவலம் படுத்தி வச்சிருப்பான். அந்த லாஸ்ட் எல்லாம் யோசிச்சு பாருங்க, இவன் வந்து இந்த மிஸ்கின் ஆக்டிங் போடும் போதே உனக்கு மனசு வலிக்கும். அதுக்கப்புறம் தான் கெத்து. அந்த பொண்ணு நடந்து போகும்போது சிமெண்ட்ல பட இவன் அங்க இருந்து விழுந்து இவன் ரத்தத்தால அவன் பாதத்தை கழுவுறான். என்ன பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு படத்தை அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஒருத்தன் எந்திரிச்சு ஓடினாங்க குபு குபுன்னு, டைரக்டர் போய் பேர் போடுவோம், ஐயோ விட்டுருங்களா சாமி எந்திரிச்சு ஓடிட்டான் ஒருத்தன். ரொம்ப மெலோ டிராமட்டிக் ஆகிட்டான்டா. இந்த படம் எல்லாம் வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கணும். மணிகண்டன் இதுல சூப்பரா பண்ணிருவான், பாத்துருக்கீங்களா? குற்றமே தண்டனை பாத்துருக்கீங்களா? அதுல ஒரு செம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பான் அவன். இங்க பார், நான் எந்த எமோஷனையும் நான் உனக்கு புஷ் பண்ணல, இங்க இதெல்லாம் நடக்குது, உனக்கு நான் காட்டுறேன், உனக்கு என்ன தோணுதோ நீ அதுல இருந்து எடுத்துக்கோ. எனக்கு ஆக்சுவலா அந்த மியூசிக் எடிட்னாலதான்டா எனக்கு இந்த டவுட் வந்துச்சு. இவன் எந்த டவுட்? ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் பிளஸ் இவன் கூட இருந்த ஆட்கள் எல்லாருமே நல்லா செஞ்சிருக்கானுங்க பையன். கண்டிப்பா கொஞ்சம் எனக்கு அது வருத்தமாயிடுச்சு. இட் குட் ஹவ் பீன் சம்திங் கிரேட், பட் அதை கையில எடுத்து அதை குப்பையில போடும்போது உனக்கு காண்டாகும்ல. என்ன பண்றது, விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. ஆனா இப்ப பாக்குறீங்களா, ஆக்சுவலா குறவு எல்லாம் ஒரிஜினலா சூப்பரா எடுத்த படம் ஓடலையா? இந்த படத்தை சூப்பர் படம், பெஸ்ட் ஆஃப் த இயர், பெஸ்ட் ஆஃப் தி ஓடாதுன்னு நினைக்கிறேங்க அது பிரதர். இப்பயே உனக்கு தி பெஸ்ட் ஆஃப் த இயர், பெஸ்ட் ஆஃப் த தமிழ் சினிமா அப்படின்னு போட்டு எல்லாரும் பியரோ ஒர்க் அதெல்லாம். ஏய் நம்ம உனக்கு புரியுது யாரு போட்டிருக்கான்னு நினைக்கிற எல்லாத்தையும். என் ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க எல்லாம் யாரா பிஆர் வரும்? பரவாயில்ல பிரதர், பட் ஸ்டில் இட்ஸ் a குட் ஃபிலிம். உங்களுக்கு ஃபீல் ஆகுது போல அப்படி? எனக்கு சுத்தமா, எனக்கு ஒரு பாயிண்ட் வரைக்கும் இட்ஸ் குட் ஃபிலிம் இருந்துச்சு. ஆக்சுவலா ரொம்ப பிடிச்ச ஒரு போர்ஷன் தெரியுமா இந்த ஹோல் படத்திலேயே, அந்த நான் லீனியர் நரேட்டிவ செமையா யூஸ் பண்ணிருந்தான். அதான் நானும் சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிருந்தாங்க. ஆமா, ஆனா அது ஒண்ணுதான்டா உனக்கு நிறைய மைனஸ் வச்சுட்டு ஒரே ஒரு பிளஸ் மட்டும் வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அவன மனசே வர. நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் தோணும் போது என்ன இப்ப நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சாடா அந்த படத்துலங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா படம் பார்த்து முடிக்கும் போது ஆக்சுவலா சில விஷயம் நீ யோசிப்பல்ல, இதெல்லாம் ஒர்க்கே ஆகாதுன்னு நம்ம என் மைண்ட்ல ஒண்ணு இருக்கும்.
இந்த ரொம்ப ஸ்கிரீன் பிளே வந்து போட்டு மெக்கானிக்கலா அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பினா வேலைக்கு எனக்கு அந்த மாதிரி படமே பிடிக்காது சரியா நார்மலாவே. ஏன்னா மேபி தமிழ்ல உனக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி நல்ல படம் வரலையா என்னன்னு தெரியல அந்த ஸ்ட்ரக்சர்ல. இவன் அதை நல்லா பண்ணிருக்கான்டா. இவனுக்கு நல்ல எனக்கு அப்படிதான் அதை பார்க்கும்போது நல்ல எபிலிட்டி இருக்கு. ஏமாந்துருப்போம்னு சொல்லிட்டாடா. எனக்குமே அங்கதான் நல்லா ஏமாந்தேன். வெளியே வந்து நான் யோசிச்சேன் இவன் ஃபர்ஸ்ட் அதாவது இருக்கிறதுலே செம சல்லி படம் ஆரம்பிச்ச உடனே நான் என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கான்னு ஒரு பயம். அந்த ஷாட் எதுனா ஃபர்ஸ்ட் இந்த திவ்ய பாரதி அந்த குழந்தையும் காட்டுவாங்களா அந்த ஷாட் சம்பந்தமே இல்லாம ஜீரோ கேமரா மோட்டிவேஷனோட மேல பேன் பண்ணி அந்த குப்பை தொட்டியை காட்டுவாங்க. எங்க ஃபர்ஸ்ட் லாரி வந்து இடிக்கு முன்னாடிங்க, லாரி வந்து இடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஷாட் காமிப்பானுங்களா? அந்த குப்பை தொட்டி காட்டுவாங்க பிரதர் மேல. தெரியல பிரதர். என்ன பிரதர் சொல்றீங்க? செம டம்மியா ஒரு ஷாட் வச்சிருப்பான்டா. அதாவது இந்த குழந்தைய கையில வச்சு உட்காந்துருப்பா, பேன் பண்ணி அந்த குப்பை தொட்டி காட்டுவானுங்க. சம்பந்தமே இல்லாத ஷாட்டா இருக்கும் உனக்கு. அது ஏன் சம்பந்தமே இல்லாம பேன் பண்ணி குப்பை தொட்டி காட்டுறாங்க? ஏதாவது ஒரு கேமரா மோட்டிவேஷனோட அவன் அதை பண்ணானா ஒர்க் ஆகும் இல்லையா? இப்ப அவன் குப்பை தொட்டி இருக்கிறதுக்காக போறதுக்கு இப்ப கை அங்க ஏதோ வைக்க போறா அப்ப காட்டுறதோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போதோ ஜீரோ மோட்டிவேஷனோட கேமரா மட்டும் அப்படியே இந்த தானா ஆவி மாதிரி நகர்ந்து போய் அதை காட்டிட்டு வரும். எந்த சம்பந்தம் குப்பை காட்டினா அப்பயே என்ன கேட்டு எனக்கு லைட்டா பயம் வந்துச்சு. ஒருவேளை எனக்கு ஸ்டேஜிங்கே தெரியலையோ அப்படின்னு. ஆனா அவன் அதை ஏன் பண்ணிருக்காங்கிறது உங்களுக்கு பின்னாடி சூப்பரா கனெக்ட் ஆகும். என்னன்னா இந்த இவளை காட்டி உடனே குப்பத்தொட்டி காட்டி இவன் இங்க இருந்து பேசும்போது அதாவது இது அவனோட வீடு அப்படிங்கிற பிரமையை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீன்லயே அவன் கிரியேட் பண்ணிடுவான். அதனாலதாங்க எனக்கு ஆக்சுவலா நல்லா நம்மளை ஏமாத்திருக்காங்கிற ஐடியா எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடு இவன் வீடா இருக்கிறது ஏன்டா இவன் வீடா இல்லைங்கிறத நீ யோசிக்கவே இல்லைங்கிற ஒரு ஹிட் நல்லா இருக்கும். அவன் அதையே சொல்லுவான். கொஞ்ச நேரத்தையும் அவன் சொல்லுவான் இந்த மாதிரி ஒய்ஃப் சத்ததுக்கு அப்புறம் இடம் மாறி வந்துட்டோம். இது எல்லாமே நம்ம யோசிப்போம் கமலு. ஏன் இது நல்லா எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு ஏன் நீ இதை மிஸ் பண்ணி யோசிக்கும் போது எதெல்லாம் செட்டப்பா வச்சா நீ யோசிப்பல பேக் ட்ராக் பண்ணுவல. வந்து அவன் என்ன பண்ணிடுவானா உனக்கு தெளிவா காட்டிடுவான். ஃபர்ஸ்ட் சீன்லயே இது அவன் வீடுங்கிற அதான் அவன் ஃபர்ஸ்ட் சீன்லயே உன செமையா ஏமாத்தி அவன் ரொம்ப நாளா இதை யோசிச்சிருக்காங்க. எப்படி தெரியுமா உனக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் சீன் இதை காட்டினா ஆடியன்ஸ் எல்லாரும் ஏமாந்துருவாங்கன்னு முடிவு பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் குப்பை தொட்டியை காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பேரலா கட் பண்ணி காட்டினா இவன் வேற ஏதோ ஒரு வீட்டுல திருடிட்டு வந்து அந்த திருடிட்டு வரும்போது 2-3 விஷயத்த சூப்பரா கனெக்ட் பண்ணிருப்பான். இவன் அவன் குழந்தைய பத்தி நினைச்சிட்டே இருக்காங்கிறது அனுபவ காட்சிக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அங்க அந்த பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை எடுத்த பாக்கெட்ல வச்சுக்குவான். நேரா வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைகிட்ட அந்த பொம்மையை காட்டி இது வேணுமா பிடிச்சிருக்கான்னு கேட்பான். அந்த குழந்தை வேணான்னு சொல்லும். சொன்னதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு போய் எங்கேயோ போடுவான். பார்த்தா அந்த குப்பை தொட்டி இந்த வீட்டுல இருக்கும். ஆமா, இப்போ அது உனக்கு எப்படி ஃப்ளூயிடா ஒர்க் ஆயிருன்னா அங்க குப்பை தொட்டி இருந்துச்சு, அவன் காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான், இவன் வீட்டுல குப்பை தொட்டி இருக்கு, ஓகே இவன் தான் அப்ப போயிருக்கான் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா A to B கனெக்ட் பண்ண வச்சிருவான். ஆனா ஒரிஜினலா என்ன ஆயிருக்குன்னா இவன் அனுராக் காஷ்யப் வீட்டுல இருந்த குப்பை தொட்டி தான் இப்ப விஜய் சேதுபதி வீட்டுக்கு வந்திருக்கும். ஆனா உனக்கு அப்படி தலைகீழா. ஆனா நீ அங்க கெஸ் பண்றனா கெஸ். ஆனா அங்க கெஸ்ஸே பண்ண முடியாது. அது ஏன்னா உனக்கு இது பாஸ்ட் பிரசன்ட் கட்டாய் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பாஸ்ட் அது ரொம்ப நாளா யோசிச்சு எழுதி இருக்கிறதுனால. ஆனா நீ யோசிச்சு பாரு, நான் ஏன் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நான் சொன்ன தெரியுமா? இப்போ இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் பிரசன்ட்னு ஒரு டைம் லைன் ஸ்ட்ரக்சர் வைக்கும்போது யோசிக்கும் உனக்கு எவ்வளவு பயம் இருக்கும். படம் எடுத்த இது எப்படா இது ஹோல்டு பண்ணுமா ஒருத்தனை பாக்குறவன் எப்படி யோசிப்பான் அப்படின்லாம். there are so many possibilities that this will turn uglyங்கிற ஒரு ஜோன் இருக்கும்ல. ஆமா, ஆனா அதெல்லாம் தாண்டியும் அந்த படம் அவன் ஸ்கிரீன் பிளே மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சவன் அவன் ஸ்டோரி மேல நம்பிக்கை வைக்காம பயந்துட்டான் பாத்தீங்களா? அங்கதான் எனக்கு அது நம்ம ஊருக்கு சேர்க்க வருது. அதாவது இவ்வளவு ஆக்சுவலா ரொம்ப நம்ம நார்மல் ஆடியன்ஸ்க்கு இது செம கன்வல்யூட்டடான ஸ்டோரி. நீ நார்மலா இதுல என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் கிரேடிங்லயாவது இது வேற டைம் அது வேற டைம் காட்டுற மாதிரி ஒரு க்ளூ வைப்பானுங்க. இந்த ஹோல் படமே வந்து இது ரெண்டும் வேற வேற டைம் நான் உன்னை நம்ப வச்சு சரி ஒரே டைம் நம்ப வச்சு ஏமாத்துறது இந்த படத்தோட மெயின் கேமே. அதை ஆடியன்ஸ் ஏத்துக்குவாங்க, அது ஆடியன்ஸுக்கு புரியும்னு நம்பி ஹோல் படத்தையும் ஸ்கிரீன் பிளே பண்ணவன் அந்த ஒரு சின்ன டேபுவை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான் பாத்தியா? அங்கதான் படம் மொத்தமா எனக்கு ஃபால் ஃபிளாட் ஆயிருது ஆக்சுவலா. ஆனா அது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நீ தொடும் போதே வந்து யூ ஷுட் ஹிட் த பாட்டம்ங்க. இல்லைன்னா அது எடுக்கிறதுக்கான தேவையே இல்ல. ஆமா, போயிடணும், மொத்தமா முடிக்கிறணும். போறேன்னா மொத்தமா முடிச்சுட்டு வந்துடணும். அதை எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஹோல் புது விதமான ஒரு ஸ்கிரீன் பிளே யோசிச்சிருக்க, இவ்வளவு வருஷமா அதை ஒர்க் பண்ணிருக்க, எல்லாம் பண்ணிருக்க. ஆனா கடைசியில வந்து அந்த பேக் அடிக்கிறது ஃபிளின்ச் ஆகிறது வந்து ஏன் பண்ணோம்? அப்படி பண்ணி மொத்த படத்தையும் ஸ்பாயில் பண்ணிடுறேன். எனக்கு அந்த கிக்கே கிடைக்கல. இவ்வளவுனா நான் எதுக்கு வெயிட் பண்றேன்னா அதுவே இல்லை படத்துல. சம்பந்தமே இல்லாம எவனோ ஒருத்தன் விஜய் சேதுபதி கொள்றான், சம்பந்தமே இல்லாத எவனோ ஒருத்தங்கிட்ட இவன் வந்து நகையெல்லாம் தூக்கி போட்டு வசனம் பேசிட்டு போறான்.
எதுக்கு இது நடக்குது இப்போ, எதுக்கு நான் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. எப்போ அவன் சிங்கம் புலி அங்க தனியா கொண்டு போய் அவனுக்கு கொண்டு வானுங்களோ அப்பயே அவனுக்கு மொத்தமா எனக்கு ஜூஸே போயிருச்சு. இதுக்கப்புறம் என்னடா பாயிண்ட்லெஸ்ஸா எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு. அது இட் வாஸ் வெரி ஸ்டூபிட். அதுவும் மெயினா இவனுக்கு கேரக்டரைசேஷனுமே ஒர்க் ஆகல. எப்படின்னா இவன் வந்து ரூத்லெஸ்ஸான கொலைகாரன், ஆனா ரொம்ப பாசக்கார அப்பா அப்படிம்பாங்க. ஆனா போற வீட்டுல எல்லாம் எவனா ஒருத்த வந்து நான் ஒரு மாதிரி ரேப் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்பான். போய் பண்ணிட்டு வா அப்படிம்பான். எய்தர் இவனும் ரேப்பும் பண்ணுவான், ஆனா இங்க வெளியே இந்த மாதிரி நடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு எழுது. இல்ல இவன் மத்தவங்களையும் பண்ண விட மாட்டான், இவனும் பண்ண மாட்டான் அப்படின்னாது எழுது. என்ன லாஜிக்ல இப்படி ஒரு கேரக்டர் எக்ஸிஸ்ட் ஆகாது ரியல் லைஃப்ல. அதுதான் எனக்கு ப்ராப்ளமா இருக்கு. ஆமாங்க, இவனுக்கு எப்படிலாம் வசதியோ அந்த மாதிரி வளர்ச்சி எழுதி வச்சிருப்பான். அதுக்கு அப்படி பார்த்தா நீ அப்படி போனா இவனோட போலீஸ்கார கேரக்டரே அப்படிதான் நீ எழுதணும். இல்ல நட்டி கேரக்டர் கொஞ்சம் ஓரளவுக்கு பிலீவபிளா இருக்கும். அவன் காசு விஷயத்துல இருப்பான், எல்லாம் இருப்பான். ஆனா இந்த ரேப்பு அது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அது அப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. இது ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப சீரியஸான விஷயம், நீ போய் பழி வாங்கிக்கோன்னு இந்த அவன் வந்து ஜி நீங்க கொண்டுக்குங்க ஜி அப்படின்லாம் எவனும் விட மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஆறுசாமி கேரக்டர் தான் வச்சுக்கோங்க. ஆறுசாமி படத்துல பண்ணலையா, அவன் தங்கச்சியை வெட்டினவனை கலவரத்துல வச்சு போடுன்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரிதான் எடுத்துக்கிறேன் நான். அதை கூட ஓரளவுக்கு நான் மன்னிச்சிருவேன். ஆனா இந்த மாதிரி அதாவது அது வந்து ஒரு சைடு கேரக்டர் தான், அதை நீ கூட ஒத்துக்கலாம். படத்தோட மெயின் கேரக்டரே அனுராக் காஷியப் தான். இவனை வச்சு நீ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து வர்க்கே ஆகும். அதே கூட ஒருத்தன் இப்ப அவனை கெட்டவன், இப்ப நான் அவனுக்காக சோகமா ஃபீல் பண்ணமா, அவன் செத்தான், அவனுக்கு கெட்டது நடந்ததுன்னு சந்தோஷமா ஃபீல் பண்ணமா, நான் நீ என்னதான் இதுல எதுக்கு இப்படி ஒரு குழப்பி வச்சிருக்க இந்த கேரக்டரை அப்படிங்கிற இதாயிருது, டென்ஷன் ஆயிருது. நிறைய ப்ராப்ளம்ஸ் கூடாது எனக்கு. மேபி உங்களுக்கு அதான் அந்த ட்விஸ்ட் தெரியாம பார்த்தனால உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் வரும்போதே மத்த எல்லாமே உங்களுக்கு மைண்ட்ல நிக்காம போயிடுவே. செம ட்விஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு அமேஸ்மெண்ட். அது செம ட்விஸ்ட்னு கூட எனக்கு இல்லடா. இவன் கடைசியில வந்துட்டு அத எனக்கு இந்த மாதிரி இந்த சிலதெல்லாம் நீ நெட்பிக் பண்ணுவல்ல, விஜய் சேதுபதி திருப்பி அந்த செயினை கொடுக்கும்போது படம் முடியுது. அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த 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 டைம் லைன் ஜம்ப் பண்றான்ல, பாஸ்ட் பிரசன்ட் ஜம்ப் பண்றான்ல, அந்த ஃபேக்டர் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு படத்துல. அதெல்லாம் நல்லா பண்ணிருக்கு. ஆனா ஏன்ப்பா இப்படி மியூசிக் போட்டு வச்சிருக்கேங்கிறத என் பிரச்சனையா இருந்துச்சு. ஐயோ மியூசிக் வேற மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க, அது ஒரு குப்பை. அதெல்லாம் வந்து சேவ் பண்ண முடியாத விஷயம். எனக்கு இவன் டைரக்டரா நின்று சேவ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே. அதுல இவன் ஸ்டோரியில சொதப்பிட்டானேங்கிறதா வருத்தம். இதுலயுமே யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய ஃபில்லர்ஸ் பிரதர். எங்கடா இவனுங்க நம்ம கிட்ட இருக்கிறது அந்த ஒரு ட்விஸ்ட் தான். அதாவது இவன் பொண்ணுதான் இவங்கிற ஒரு ட்விஸ்ட் மட்டுமே நம்பி நான் ஹோல் படத்தையும் ஹோல்ட் அப் பண்ணுவேங்கிறதால என்னென்னமோ பண்ணி வச்சிருப்பான். மம்தா மோகன்தாஸ் கேரக்டர் எதுக்கு வருதுன்னே தெரியாது, பாரதிராஜா கேரக்டர் எதுக்கு வருதுன்னே தெரியாது படத்துல. நிறைய கேரக்டர் வந்து படத்துல ஏன் வந்தாங்க, இவங்க எதுக்கு இருக்காங்க, நோ ரோல்ஸ் தே ஆர் பிளேயிங். அதுவும் எவ்வளவு டீடைலிங் வச்சிருப்பானா, மம்தா மோகன்தாஸ் கேரக்டர் போயிட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஹிஜாப் போட்டு பிரேயர் பண்ணிட்டு மறுபடியும் ஹிஜாபை கழட்டி வச்சுட்டு பிடி மாஸ்டர் ரெடியா ஸ்கூலுக்கு வர வரைக்கும் ஃபுல்லா எடுத்து வச்சு காட்டிருப்பான் ஸ்கிரீன்ல. இப்ப எதுக்கு படத்துக்கும் கதைக்கும் சுத்தமா தேவையில்லாத ஒரு கேரக்டருக்கு இவ்வளவு டீடைலிங் இவ்வளவு ஸ்கிரீன் டைம் கொடுக்குற நீ? ஏன்னா வேற எதுவும் இல்ல என்கிட்ட சொல்றதுக்கு, எப்படியாவது ஓட்டணும். பாரதி ராஜா கேரக்டரும் அதே மாதிரிதான். ஹோல் கேரக்டர் இஸ் நாட் ஈவன் நீடட் டு திஸ் ஃபிலிம். ஏன் அவன் வந்து ஏன் நான் மட்டும் உன் வயசுல இருந்தேன்னா எல்லாரையும் கொண்டு போட்டுருப்பா அப்படின்னு சொல்லனா இவனுக்கு கொல்லணும்னு தோணவே தோணாதா மகாராஜாக்கு? அவன் அந்த படத்துல பண்ணது ஒண்ணுதான். வந்து ஆக்சுவலா என்ன மூவ் பண்ணுவான் கதையிலன்னு பாத்தீங்கன்னா, நான் எனக்கு உன் வயசு இருந்தா நான் அவங்களெல்லாம் வெட்டி போட்டுருந்தா அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லிட்டு போயிருப்பான். அதெல்லாம் தேவையே இல்லாத ஸ்கிரீன் ஸ்பேஸ், டைம், என்னென்னமோ அது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. எனக்கு படம் பார்க்கும்போது பிளாட்டண்டா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இவன் இந்த ரிவ்யூ சொன்னதுக்கு அப்புறம் வந்து சரி பரவாயில்ல ரிவ்யூ சொல்லிட்டான், இருந்தாலும் மாறன் கொஞ்சம் நல்லா ரிவ்யூ கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு வந்து இப்போ ஐ எம் லெஃப்ட் வித் ஃப்ரஸ்ட்ரேஷன். இட்ஸ் நாட் அ பேட் ஃபிலிம், இட்ஸ் அ ஃபிலிம் தட் குட் ஹவ் பீன் வெரி குட். அதுதான் எனக்கு காண்டா இருக்கு. ஐ எம் லெஃப்ட் வித் ஃப்ரஸ்ட்ரேஷன். நல்லா பண்ணிருக்கலாமேடா, ஏன்டா பயந்து தொலைற அப்படிங்கிற ஃபீலிங் வந்து. நல்லா பண்ணணும், நம்ம தான் பிரதர் பண்ணணும். நம்ம எங்க பிரதர் பண்றது? நான் என்ன பிரதர், நீ நாம தான் இந்த லாஜிக் இருக்குல்ல. இதுக்கு ஒரு ஹோமாஜ் வச்சிருப்பான் ஆரண்ய காண்டம், பாத்தியா? ஆரண்ய காண்டத்துக்கு என்ன ஹோமாஜ்? இந்த டைலாக் வச்சிருப்பான் சார், அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் சார் அப்படிமா, தா இங்க அப்படிமான்ல வாருக்கு போவான். நிறைய அப்படி பாத்தீங்கன்னா நிறைய ட்ரிபியூட், நிறைய ஹோமாஜ் பார்த்தேன் நம்ம படத்துல. இப்போ ஆஃப் த டாப் ஆஃப் மை ஹெட் ஆண்டவன் கட்டளை ட்ரிபியூட் வந்திருக்கு, கவனிச்சிங்களா?
எங்க சார் இந்த 50,000 வச்சுக்கோ சார் அப்படிவா அரைவான் கட் பண்ணா நம்ம இன்னும் கேஷ் ஆமா என்ன இப்படி பப்ளிக்ல வச்சா எல்லாத்தையும் கொடுத்த அப்படின்னு வந்து நம்மால் கேஷ் வாங்கிட்டு இருப்பான். அது அதெல்லாம் கொஞ்சம் அப்புறம் funk ஆ படம் இருக்கும். ஃபுல்லாமே நடுவுல கொஞ்சம் பக்கத்தை கலந்து திருப்பிட்டு இருக்கோம். நிறைய ஆக்சுவலா இருந்துச்சு brother. இந்த விஜய் சேதுபதி ட்ரிபியூட்டே நிறைய இருந்துச்சு படத்துல. சரி, அவன் முதுகுல காது இருந்துச்சுன்னா எப்படி சொல்லுவாங்க? அந்த பொண்ணு சொல்லிருப்பாளா அவங்க? அதான் அந்த பொண்ணு அத ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர் மாதிரி வச்சிருப்பான் இவகிட்ட. 3 பேர் இருந்தாங்கப்பா, அதுல ஒருத்தனோட முதுகுல வந்து கட்டி மாதிரி இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவா அவ. அது வாய்ஸ் ஓவர் மாதிரி வரும் தேவையே இல்லாம. அதுவும் கிளைமேக்ஸ் கிட்ட வரும் அந்த வாய்ஸ் ஓவர். ஆக்சுவலா படத்துல கொஞ்சம் ஃபில்லர்ஸ் அதிகம் தான், ஆனா தெரியல அந்த அளவுக்கு. இவன் போய் எல்லாரும் முதுகையும் தொட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு ஒரு இது வேற. இன்னொன்னு இருக்கும், அந்த இவன் போலீஸ் திருடா இருப்பான்ல. ஆமா, எதுக்குன்னே தெரியாது அவன்லாம். டேய் அவன் இல்லடா, அந்த காமெடி நல்லா இருக்காச்சு எனக்கு. காமெடி நல்லா இருந்துச்சு brother. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஒரு காமெடி வரும்டா, ஏதோ ஒண்ணு அது செம காமெடியா இருக்குடா. நான் சொல்லட்டுங்களா, இப்போ இவன் குரங்கு பொம்மை எடுத்தான் இல்லையா, மொத்தமே 1.25 மணி நேரம் தான் brother அந்த படம். அந்த படத்துல தனியா காமெடி ட்ராக் எல்லாம் கிடையாதுங்க. சரியா, இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்கன்னா இவனை நல்லா மூளையை கழுவி இருக்கானுங்க. இன்டர்வியூல ஆக்சுவலா என்ன தெரியுமா சொன்னாங்க, 3 hours படம் இது, நாங்க 2.5 hours மாத்திட்டோம் அப்படின்னா மேபி இருந்திருக்கலாங்க ஏதாச்சும். யோ என்னையா பேசுற, இப்போ போலீஸ்ங்கிற அந்த திருட கேரக்டருக்கு எல்லாம் என்ன படத்துல கான்ட்ரிபியூஷன் இருக்கும்? இப்ப மீதி ½ an hourல இப்போ நீ எனக்கு எல்லா கேரக்டரும் தேவையில்ல, நான் 10 கேரக்டர் யோசிச்சேன். அந்த எல்லா கேரக்டரையும் இப்ப இவனுங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ண போறானுங்களா மீதி இருக்க ½ an hourல? யோ அரை மணி நேரம், அரை மணி நேரத்துல என்ன பிரதர்? அதுக்காக தெரியல, மேபி ஏதாவது ஒரு ரீசன் இருக்குல்ல. சும்மா சம்பந்தமே இல்லாம ஒருத்தனை வைக்க மாட்டான்ல. ஆனா எனக்கு இது கூட பரவாயில்லடா, அவன் இன்டர்வியூல தெளிவா சொல்லுவான், அந்த பிடி மிஸ்ஸுக்கு ஏங்க இவங்களை போட்டீங்கன்னு கேட்டதுக்கு அது கேரக்டர் தேவைப்படுச்சுங்க அப்படிமா. அது சும்மா சொல்ல ஏங்க, அந்த கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுங்க? இப்போ நீங்க சொல்லுங்க என்ன பதில் சொல்லுங்க அப்படி கேட்டா? சும்மா காசு பண்ணுங்க எப்படி சொல்லுவார் நீ சும்மா? ஆனா நீ யோசிச்சு எவன்டா பிடி மிஸ், முதல்ல திவ்ய பாரதி எதுக்குடா காசு பண்ணீங்க இந்த ரோலுக்கு? அது ஏன் கேஸ் பண்ணீங்கன்ற கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாது. யார்ட்டையுமே அதுக்கான ஒரு வேலிடான ஆன்சர்லாம் இருக்கவே இருக்காதுங்க. அதெல்லாம் அப்படியே நடக்கிறது தான். யாராவது ஒரு சில பேர் மட்டும் தான் எக்ஸாக்டா இவங்கள மைண்ட்ல வச்சுட்டு கேரக்டர்லாம் எழுதுவாங்க. மற்றபடி எல்லாமே அப்படியே நடக்கிறது தான். இவெல்லாம் பெரிய டைரக்டர் கிடையாது. இவங்களதான் நான் கேஸ் பண்ணணும்னு நினைச்சு எழுதுற அளவுக்கு பெரிய டைரக்டர் கிடையாது. எழுதும் போது என்னமோ நினைச்சு எழுதுவான். நீங்க ஒரிஜினலா சொல்ல குரங்கு பொம்மையோட ஹோல் ரன் டைம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் பிரதர். கிரெடிட்ஸ் இன்க்ளூடட் 1 மணி நேரம் 40 நிமிஷம் அந்த படம். இந்த படம் அந்த டியூரேஷனுக்கு வந்திருக்க வேண்டிய படம் தான். அவ்வளவுதான். ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாரும் சேர்ந்து இதை கமர்ஷியல் படமா மாத்துவோம்னு சொல்லி அவன் மூளையை கழுவி இருக்கானுங்க. மாப்பிள்ள இதை ஆட் பண்ணுங்க, மாப்பிள்ள அதை ஆட் பண்ணுங்க, இப்படி போடுங்க, கொஞ்சம் காமெடி வைங்க, கொஞ்சம் லவ் வைங்க, கொஞ்சம் இந்த அவன் அந்த வில்லனோட கொஞ்சம் எம்பத்தைஸ் பண்ற மாதிரி சீன் வைங்க. இதெல்லாமே வந்து இவனுங்க இன்புட் தான். அதுக்கப்புறம் மெயின் ட்விஸ்டையும் கலைச்சு விட்டானுங்க. டைரக்டா இவரே பண்ற மாதிரி வைக்க வேணாங்க, கூட வந்த ஒருத்தன் பண்ண மாதிரி மாத்திக்கலாங்க அப்படின்றதும் இவனோட ஐடியா தான். அனுராக் கஷ்யப் பாவண்டா மனுஷன். இது ஆக்சுவலா நீ நம்ம யோசிச்ச மாதிரி இப்போ 1.5 மணி நேரம் படமா இதை யோசிச்சு பாரு. எல்லா பில்லர்ஸையும் எடுத்துட்டு ரொம்ப சிம்பிள் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பர்ஃபெக்ட்டான காஸ்டிங் சொல்லிட்டா, பிரபல பீடோஃபைல் இவன் சிங்கம் புலியா? டே பிரபல பீடோஃபைலுங்கிற சிங்கம் புலியான்னு கேக்குற. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இருப்பானடா சபரின்னு ஒருத்தன். சபரியா? யோ இவன் கூட சேர்ந்து திருட போவானே ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா ஆமா. இன்பராஜ் கேரக்டர் பண்ணிருப்பானே. இன்பராஜ் தான்டா அது. இன்பராஜா அது வேற, இவன் வேறவனா இல்ல இன்பராஜ் தானா? இன்பராஜ் தாங்க அவன். இன்பராஜுக்கு பாருங்க இப்படி ஒரு வாழ்க்கையில இப்படி ஒரு சோகங்க, மனுஷன் பீடோஃபைல் கேரக்டரா பண்ணிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆமா முரதன். சேட் பர்சன். ஆனா நண்பனுக்கு ஒண்ணு டக்குனு கன் எடுத்து நிட்டுனா பாத்தீங்களா, அதுதான் கெத்து. அவனையும் தானே பிடிக்க வந்தானுங்க. மாப்பிள்ள ஓடிடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இருப்பான் பையன். மாட்டிட்டு அந்த சீன் எல்லாமே ஸ்டேஜிங் செம டம்மியா இருக்கும், பாத்துருக்கீங்களா? ஆமா பிரதர். அப்படியே அந்த சீனை காப்பாத்துற ஒரே ஒரு ஜீவன் நம்ம இவங்களாதான் இருப்பாங்க. கொண்டாட்டி அபிராமி. அவளா சூப்பரா, எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் ரீயூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா. செமையா வருவான்னு நினைக்கிறேன். எங்கங்க பாப்போம் தெரியல.
அவள் சிலர் அழுதா உங்களுக்கு தெரியுமா பிரதர், இவங்கெல்லாம் நல்லா ஆமா நடிக்கிறானுங்க அப்படின்னு. சூப்பரா பண்ணியிருந்தா பிரதர் அவன். ஆமா அவன் நல்லா நடிக்கிறதுல குறை சொல்ல முடியாது. ஆனா தெரியலங்க. சரி அதை விடுங்க. அந்த படத்தை நான் அப்பவே அவர்கிட்ட ரேண்டிங் எல்லாம் முடிச்சு விட்டு வந்து வேலைக்கு பார்த்துட்டு இருந்தேன். நீங்க மறுபடியும் ரேங்க் பண்ண வைக்காதீங்க. அதான் ஒரு சில படங்கள் வந்து நம்மள காண்ட் ஏற்றி விட்டுருங்க. ஏன்டா தம்பி நல்லா வந்திருக்குமேடா அப்படிங்கிற ஃபீலிங் கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஆனா ஓகே. அதான் அவன் டெஸ்பரேட்டா இருக்கான். எனக்கு ஒரு வின் வேணும்பா, காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணியாவது ஒரே ஒரு வின் மட்டும் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படிங்கிற ஜோன்ல இருப்பான் போல. தெரியல, இந்த கதை எழுதினவனுக்கு அந்த அறிவு இருக்காதுங்கிற மாதிரி எனக்கு தோணலப்பா. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த படம் வெளியில வரணும்னாலே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் வெளியே வரும். இதுதான் இப்படி அதுதான் இருந்தாலும் படம்னு சொல்லி ஏமாத்திட்டானுங்க. அந்த காம்ப்ரமைஸே பண்ணாம இருந்திருக்கணும்ங்கிறது என்னோட ஸ்டாண்டு. ஆனா இந்த படம் மேபி அவுட்புட்லயே தெரிஞ்சிருக்கும்டா அவனுக்கு. இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டான். அவன் எவ்வளவு பிரச்சனை பார்த்து வந்திருப்பானோ இந்த படத்தை ரிலீஸுக்கு. நீங்க அவன் ஷூட்ல எல்லாம் இதை பேச முடியாதுன்னு கரெக்டா தான் சொல்லியிருக்கான். அதான் எனக்கும் அது கரெக்டா தான் பட்டுச்சு. ஆனா ஒரு ஏக்கம் தான். நம்ம வேணா கிழிச்சு விடலாம். இப்ப நம்ம பேசின போன் கான்வர்சேஷனே பாட்காஸ்டா போட்டு லெட்டர் நித்திலன்னு போட்டு அனுப்பிச்சு விடுவோம் கேட்டு. அவ்வளவுதான், போட்டு விடுங்க. சரியான ஃபங்குங்க. ஆனா ஐயோ இது எல்லா இடத்துலயுமே நடக்கும்டா. இந்த பேக்கேஜிங் பண்ணுங்க அப்படின்னு வந்துருவானுடா 4 பேரு. எல்லாம் ஆண்டவன் கட்டியில புரோக்கர்ஸ் வருவானுங்கல்ல, அவனுக்குதான் அந்த மாதிரிதான் பேக்கேஜிங் எல்லாம் ஓகே. ஆனா சேதுனா இருக்காரு, அவருக்கு 50வது படம். அப்ப முடியுமா? அந்த ஃபைட் சீன் பாத்துருக்கீங்களா? கதைக்கு தேவையே இல்லாத கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த கேரக்டரா ஒரு ஃபைட் சீன் வரும். சவரகத்தி எடுத்துட்டு எல்லாரையும் வெட்டிட்டு இருப்பான். அதுல ஒரு டைலாக் வர கெத்தா ரியல் வைக்கிறதுக்கு, டே சவரகத்தி. இல்ல நான் என் கணிப்பு கரெக்டா இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வெர்ஷன்ஸ் எல்லாம் ஒருத்த குடுத்திருக்கான்ல இந்த கடைசியில. இல்லையா நான் பேர்லாம் சொல்லையா, கடைசி இந்த மியூசிக் அப்ரூவ் பண்ணிருப்பான் தெரியுமா ஒருத்தன். அவன் கண்டிப்பா இந்த செஷன் கொடுத்திருப்பாங்க. கடைசியா இது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபியூட் டு பார்பர்ஸ் அப்படின்னு போடுவோம் அப்படின்னு கேட்டிருப்பான்டா கண்டிப்பா. எனக்கு இதெல்லாம் யார் பண்ணுதுன்னு தோணுது தெரியுமா? ரத்னா பண்ணிருப்பாருன்னு தோணுது. வாய்ப்பு ஹெவியா இருக்கு. ரத்னா இந்த கேம்புக்குள்ள இருந்திருக்கானா என்னன்னு தெரியல. ஆனா நான் ஒண்ணு சொல்றேங்க, ரத்னா இந்த டைலாக் எழுதிருக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கடைசி அந்த பொண்ணு பேசுறான்ல, நாங்க இதுல இருந்து மீண்டு வருவோம், உடஞ்சி போயிட மாட்டோம். அது ஆக்சுவலா அவன் இதா எழுதியிருக்கான், மெட்டாவா எழுதியிருக்கான், அவனோட ஃபெயிலிங் கேரியர்ல இருந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ சாமி அப்படின்னு உட்காந்துருந்தேன் நானு. கரெக்டா அந்த டைலாக் அவன் சொல்லவும், என்னப்பா நம்ம நினைச்சது மெட்டாவா எழுதியிருக்கா அப்படின்னு சிரிப்பு வந்துருச்சு. Nithilan is a promising talent who has some bad friends.